ராகி ராகி பயிர் சார். ராகி பயிர் தான் போட்டிருக்கீங்க? ஆமாம், ராகி பயிர் சார். வாங்க சார். ராகினா வந்து தமிழில் வந்து கேழ்வரகு. கேழ்வரகு சார். சரி சரி. எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க சார்? இது 1.25 ஏக்கரா சார். 1.25 ஏக்கரா? 1.25 ஏக்கர் சார். இது ஃபஸ்ட்டு லோட்ரி 10 மணி நேரம் அடித்தேன். 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாங்க. 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய்னா 10 மணி நேரத்துக்கு 10,000 ரூபாய் முடிஞ்சு போச்சுங்க. 10,000 ரூபா முடிஞ்சு போச்சு. 10,000 ரூபா. அப்புறம் கட்டி விட்டு அந்த 9 கலப்பு வருது பாரு, அது 8 மணி நேரம். ஒரு உழவுக்கு 4 மணி நேரம் ஆகுது. 2 உழவு அடிச்சு தான் 8 மணி நேரம் ஆச்சு. திருப்பி ராகி விதைக்கும் போது 4 மணி நேரம். அப்புறம் ராகி நம்ம ஏரியில் கூரிகள் விட்றோம். இங்கே நம்ம கடை கையில் விதைப்பாங்க, அவங்க கூரிகள் விட்றாங்க. கூரிகள் விட்டால் பாருங்கள், இந்த மாதிரி லைனாக வரும் பாருங்கள். பயிர் பாருங்கள், லைனாக தெரியுது பாருங்கள். இது மாதிரி லைனாக வருங்க. இப்போ இது பயிர் வந்த பின்னாடி 2 டைமு டிராக்டரில் அளவில் உடச்சிட்டுங்க. இந்த செத்தை போகிறதுக்கு, களை போகிறதுக்கு அடிச்சிட்டுங்க. இப்போ இதுக்கு இன்னொரு டைம் மேவு போட்டு யூரியா போட்டு இன்னொரு டைம் சால் அடிக்கணும் ஏரியில். ஏரியில் பிடிக்கணுங்க. ஏரியில் பிடிச்சிட்டு இன்னொரு டைம் உரம் போட்டு விட்டா அவ்வளோதான் இது வேலைங்க. முடிஞ்சுது. அப்புறம் மழை தான் இதுக்கு தேவைப்படும். மழை தேவைப்படுங்க. மழை இல்லைன்னா கஷ்டங்க. மழை கரெக்டாக பெஞ்சு ஒன்றும் தொந்தரவு இல்லை. மழை பெய்யலாம் கஷ்டம் ஆகிடும். அப்போ கொஞ்சம் பயிர் வாடி வதங்கி இதெல்லாம் பயிர் வரும். ஜோரம் மழை பெஞ்சிச்சுன்னா எந்த தொந்தரவும் இல்லை சார் வருது. முதல்ல வந்துட்டு இந்த நிலத்தை உழுதுட்டு க்ளீன் பண்ண ஏர் கட்டி ஓட்டி டிராக்டரில் ஓட்டி க்ளீனாக சேர்த்துக்கிறதுலாம் பெருகிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் ராகி போடணுங்க. இது எப்படி விதைச்சிங்க சொன்னீங்க? இது டிராக்டர்லேயே போட்டிங்களா? இல்லை கூரியில் அது நம்ம இது மாதிரி வருதுங்க. அது கட்டிட்டு ஏரியில் கையிலே ராகி விட்டுன்னு போகிறது ஏரியில். நம்பரம் வந்து கையில் விரைச்சிருவாங்க. இங்கே வந்து கூரிகளை ராகி இது பண்ணணும், இயந்திரத்தில் போட்டு அதை அப்படியே கையிலேயே விட்டுன்னு போகணுங்க. கையிலே விட்டுன்னு போயிடுவாங்க. கையில் விட்டுன்னு போயிடும். ஏறு முன்ன போவோம், பின்னாடி அதில் களைப்பில் கட்டிக்குவாங்க. அது கட்டினா அதில் நம்ம கொடசால் விட்றோம் பாருங்க, அது மாதிரி அது ராகி விட்டுன்னு போயிடுவாங்க. போயிட்டே இருப்பாங்க. ஆமாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விதைச்சிங்க? ஆமாம். விதைச்சி எத்தனை நாள் ஆகுது? இது விதைச்சி 1.5 மாதம் ஆச்சுங்க. 1.5 மாதம்? 1.5 மாதம் ஆச்சுங்க. 1.5 மாதத்தில் வந்து இவ்வளோ வந்துருமா? அவ்வளோ வந்துடுதுங்க. மொத்தம் எத்தனை வருஷம், எத்தனை மாதம் பயிர் சார்? இது 3 மாதம். 3 மாதம் விதைச்ச 3 மாதத்துல இருந்து அறுவடை பண்ணிடலாம் சார். கரெக்டாக மழை பெஞ்சுன்னா 3 மாதம் கரெக்டாக. கொஞ்சம் மழை கொஞ்சம் வாதிங்கன்னா ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுங்க. வருஷத்தில் எந்த மாதத்தில் வந்து இதை பயிரிடுவாங்க இந்த கேழ்வரகு? சார் இதில் வந்து இப்போ நமக்கு இது ஆவணி போச்சு. ஆவணி ஸ்டார்டிங் பிறகுது பாருங்கள், 1லேருந்து 2க்குள்ளே அங்கெல்லாம் ராகி போட்டுருவாங்க. ஆவணி மாதம். இங்கே வந்து எல்லாம் இங்கிலீஷ் மாதம் டேட்டு தான். உங்களுக்கு தமிழ் டேட்டு ஒவ்வொருக்குங்கெல்லாம் இங்கிலீஷ் டேட்டு தான். நான் ஆவணி இப்போ வந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதியில் இதுக்கு ராகி போட்டுட்டேங்க. ஆவணி 1, புரட்டாசி 2, ஐப்பசி 3, கார்த்திகை மாதம்லாம் நமக்கு கேவுரு வந்துடுங்க. 3 மாதத்தில். இது போண்டார ஆரியம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? போண்டார ஆரியம். இந்த கேழ்வரகு பேர் வந்து போண்டா ராகி. ராகினா தினை வந்து அப்படியே நம்ம செண்டு இருக்கும். 3 மாதத்தில் வரதுங்க. செண்டு நல்லா இருக்குங்க. இது இந்த விதைகள் எங்கே வாங்குறீங்க சார்? இது சொசைட்டிலும் கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுங்களா, இது தினை வருது இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு அந்த தினை நல்லா இருக்கிற தினையை அறுத்து எடுத்து வச்சுட்டு செப்பரேட்டாக ஒரு 5 பை 6 பை யூரியா பையில் எடுத்து வச்சு வெயிலில் காய வச்சு அரிச்சு அதையும் நாங்கள் விதை பண்ணி வச்சுக்குவோம் நம்ம சொந்தத்துக்கு. இந்த சொசைட்டியில் கொடுக்குறது 5 கிலோ பாக்கெட்டு கொடுக்குறாங்க. அது சரியாக முளைக்காது. இப்போ கொடுத்தாங்க போன மாதத்தில், சில சாவில் அது சரியாக முளைக்கவே இல்லை. அது விரைச்சவங்க. இந்த நம்ம தினையை எடுத்து நம்மளே சொந்தமாக பண்ணி வச்சுக்கணும் பாரு. நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அது நல்லா வாயில் போட்டால் கடுக்கு நம்ம பட்டாணி மாதிரி சவுண்டு ஒன்று, அது மாதிரி காய வச்சுட்டு அதுக்கு மருந்து போட்டு திருப்பி வச்சுக்கணும்னா அந்த விதை ஆரியத்துக்கு அது எந்த பால் இல்லாத நல்லா முளைக்குது. ஓஹோ, ஓகே. ஸோ இது ஒரு எத்தனை ஏக்கர் சொன்னீங்க? இது 1.25 ஏக்கரா சார்? 1.25 ஏக்கருக்கு எத்தனை கிலோ கேழ்வரகு வாங்கிட்டு வந்தீங்க சார்? இது 70 கிலோ போட்டுங்க சார். 70 கிலோ 70 கிலோ விதைச்சிட்டீங்க? 70 கிலோ 70 கிலோ 1.25 ஏக்கரில் 70 கிலோ விதைச்சிருக்கீங்க. எத்தனை மூட்டை வரும் இது சார்? நல்லா ஆரி வந்துச்சுன்னா, நல்லா மழை கை கொடுக்க, நல்லா மழை பெஞ்சு நல்லா ஆரி வந்துச்சுன்னா ஒரு 4 கண்டக்கு ராகி ஆகும் சார். 4 கண்டக்குன்னா அதை நம்ம தமிழில் சொல்கிறாங்கல்ல. தமிழ் எத்தனை மூட்டை வரும்? ஒரு நமக்கு தமிழ் 20 வலம் ஒரு மூட்டை, 20 வலம் ஒரு மூட்டைன்னா நமக்கு 10 மூட்டை வரும். 10 மூட்டை வரும். 200 கிலோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 200 கிலோ மேலே ஜாஸ்தியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி இந்த பில்லு நமக்கு மீதி மாட்டுகளுக்கிட்ட பில் ஆகுது சார். பில் ஆகுது. ஓகே. இப்போது இங்கே கர்நாடகா மாநிலத்தில் வந்து கேழ்வரகு விதைச்சாங்கன்னா யானைகள் வந்து நிறைய பயிரை வந்து நாசம் பண்ணி சார். அது
பாரு அந்த மாதிரி மலைப்பகுதியில் இருக்கிறது சார் வீடு. எந்த மாதிரி பாரு அந்த காடு தெரியுது பாருங்களா? கொஞ்சம் அந்த பக்கம் போலாமா? பாரு அந்த அந்த மலையா? அந்த மலை, அந்த மாதிரி மலை பக்கத்தில் இது மாதிரி கேவுரு போனது வந்து நீ சொல்கிறத வாசனம். அங்கே வந்து ஆணை தின்னுது, கரடி தின்னுது, அது தின்னுது. இந்த நம்ம உள்படத்தில் வந்து இன்னும் ஆணையம் எதுவும் வந்து ராகி இது பண்ணல சார். லைன் பக்கத்தில் கற்ற வந்து மேயுதுங்க. மேயுதுங்க, இன்னும் உள்ற எதுவும் வரல. அதெல்லாம் ஃபாரஸ்ட்டுங்க கண்ட்ரோல் பண்ணி, ஃபாரஸ்ட்டுங்கெல்லாம் அந்த டைம்லலாம் கொஞ்சம் பட்டாக்கி அது இது அடித்து பிராணிகளை ஓட்டுறாங்க வெளியே காட்டுக்கு. ஓட்டுறாங்க சார். சரி, இந்த கேழ்வரகு வந்து நீங்களே விதைச்சிட்டிங்களா? நீங்கள் ஆட்கள் வச்சு விதைச்சிங்களா? நீங்களே இயந்திரத்தை வச்சு விதைச்சிட்டீங்களா? இல்லை சார், கூலி ஆள் தேவைப்படுது. அப்போ ஒரு 6-7 பேர் தேவைப்படுது. ஏறு ஓட்டுறதுக்கு ஒரு ஆள், ராய் விடுறதுக்கு ஒரு ஆள், இந்த சால் கொட்டை போகிறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் இந்த இதெல்லாம் ஆட்டி பின்னாடி நம்ம அந்த மெரால் நம்ம பறம் மாதிரி கட்டி அந்த மண் அப்படியே இழுத்துடுறோம் மேலே. அப்போ அந்த இருக்கிற ராய் ஒன்று ரெண்டுலாம் மேலே மூடிது. இல்லைன்னா எறும்பு எடுக்கிறதுல இந்த கிணி எதுவும் மேயறதில் சேரத்தில் எல்லாம் எடுத்துருதுங்க சார். எல்லாமே அதுவே நல்லா பண்ணிடுது சார். ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த கேழ்வரகு இங்கே வந்து நிறைய பயிரிடுறாங்களா இல்லை கொஞ்சம் பேர்? இல்லை சார், இங்கே ஃபுல்லாக கர்நாடகாவில் வந்து ஜாஸ்தி கேவுரு பயிர், ரேஷ்மி இதுதான் ஜாஸ்தி அவங்க விளையிறது. இந்த பரம் தற்காரி விளையிறதுலாம் கம்மி. இங்கே மண்டியா சைடு வந்து கரும்பு, நெல், அங்கே தண்ணிக்கிற ஏரியாவில் அது ஜாஸ்தியாக விளையிறாங்க. இந்த பரம் நாங்கிற ஏரியாவில் வந்து இந்த கேவுரு, பட்டுப்பூச்சி இது 2 தான் ஜாஸ்தியாக விளையிறாங்க சார். ஓகே ஓகே. இப்போ சரி, இந்த கேழ்வரகு விதைச்சி 3 மாதத்தில் வந்து எடுத்து அதை வந்து பயிர் வந்ததுக்கப்புறம் எடுத்து அதை வந்து அடுத்து என்ன பண்ணுவீங்க? எப்படி அதை வந்து பிரித்து எடுக்கிறீங்க? எப்படி வந்து அது சார் இப்போலாம் மிஷின் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆள் சிக்கலையா, இப்போ தமிழ்நாடு கடந்து மிஷின் வருது, மிஷினில் அறுத்துறாங்க. அது க்ளீனாக நான் ஒன்றரை எடுத்து க்ளீனாக ஆயிடுது. அது ஒரு டைம் நம்ம என்ன பண்ணாத மிஷினில் தான் போய் அந்த ஆரியத்தை போட்டால் கொங்கு வேறு செப்பரேட்டாக பிரிச்சிருது. ஆரியம் ஒல்லையிற ஆரியம் வந்துடுது. நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது அவ்வளோ வச்சுன்னு சில ஜனம் என்ன பண்ணிடுறாங்க, சொசைட்டிக்கு போட்டுறாங்க. சொசைட்டி என்ன ரேட்டு கிடைக்குதோ அந்த ரேட்டுக்கு சொசைட்டிக்கு போடுறாங்க. ரேட்டு சிக்கனாக போடுறாங்க. ரேட்டு சிக்கனாக ஒரு வருஷம் வீட்டில் வச்சுருந்து மறாவது வருஷம் போடுறாங்க. அந்த மாதிரி ரேட்டு வந்தால் போடுறாங்க. ரேட் எல்லாம் வீட்டில் மூட்டை கட்டி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி தான் சார். இப்போ இதான் இங்கே வந்து இது பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து இயந்திரம் வந்துடுச்சு. இயந்திரம் வந்துடுச்சு சார். என்ன தொந்தரவு இல்லை. எல்லாம் பெங்களூரில், கர்நாடக மாநிலத்தில் எல்லாம் ஃபுல்லாக தமிழ்நாடு கடந்து எல்லாம் மிஷின் வந்துடுது சார். அரைச்சி அதுவே பிரித்து வந்து கட்டி இப்போ இங்கேருந்து போச்சுன்னா மிஷின் போச்சுன்னா இங்கேருந்து பில்லு ஒரு போகிறோம், ராகி ஒரு போகிறோம், அதே பிடிச்சிக்குது. நெல் எப்படி எடுத்து அதே மாதிரி எடுத்துக்குது. ராகி எடுத்து நீங்கள் மூட்டை பிடிச்சிக்கலாம் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? மூட்டை பிடிச்சிட்டு மந்தி எடுத்து போவாங்களா? நீங்கள் எங்கேயாவது மண்டி? இல்லை, நம்மளே அது மிஷினை மூட்டை பிடிச்ச உடனே வெயிலில் 2-3 நாளைக்கு நல்லா நம்ம காய வைக்கணும். காய வச்சுட்டு இப்போ உங்கள் மாதிரி எங்களுக்கு கேட்குறேன், என்ன கொண்டாள் என்ன ரேட்டு ராகின்னு. அவங்க கொண்டாள் வந்து 3000-4000 ரேட்டு கம்மியாகுது, நம்ம பண்ண செல்ல கூட இல்லைன்னு காய வச்சு மூட்டை கட்டி வச்சிடுறாங்க வீட்டில் ஸ்டாக்கு. வர வரைக்கும் ரேட்டு சிக்குதா இல்லை ஒரு 3 மாதம் விட்டு ரேட்டு சிக்குதா? அப்போ ரேட்டு சிக்கும்போது அது போட்டுறாங்க. இப்போ அது மாதிரி தான் ரேட்டு சிக்கும்போது வியாபாரம் பண்ணுறாங்க. ரேட்டு வந்து கரெக்டான வரும்போது தான் விற்கிறாங்க. ரேட்டு கம்மியாக இருந்தால் விற்க மாட்டாங்க. இப்போ இது அதான் இந்த கேழ்வரகு வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் ரேட்டு நல்லா வந்தால் விற்கிறாங்க, இல்லைன்னா வச்சுக்கிறாங்க. வீட்டில் ஸ்டாக் கெட்டு போகாதுங்க சார். கெட்டு போகாது, அது ஒன்றுமே ஆகாது. அதான் நான் க்ளீனாக காய வச்சிடுறாங்கல்ல. நம்ம வாயில் எடுத்து போட்டால் நம்ம பட்டாணி கிடைக்கும் மாதிரி கடான ராகி சவுண்டு வரணும். அது மாதிரி க்ளீனாக காய வச்சு நீ மூட்டை தேய்ச்சி போட்டால் ஒன்றுமே ஆகாது. எத்தனை ஒரு மூட்டைன்றது இங்கே எத்தனை கிலோ வந்து இங்கே பேகு? சார் இங்கே வந்து 50 கிலோ மூட்டை பிடிக்கிறாங்க, 100 கிலோ மூட்டை பிடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம போய் எடை போடும்போது நம்ம எடைக்கு தானே போடுறோம். அப்போது பெண்ணு புக்கு கையில் எடுத்துக்கிறாங்க. ஒரு பை என்ன 70 கிலோ வருதா எழுதிக்கிறாங்க, 80 கிலோ வருதா, 50 கிலோ வருதா எழுதிக்கிறாங்க. இப்போ டோட்டலில் உணவு வந்து 500 கிலோ வந்துச்சு. அப்போ 80 கிலோ 60 கிலோ எழுதி அதை டோட்டல் பண்ணி உணவு பாரு இவ்வளோ சம்பத்து இத்தனை கிலோ அப்போ டோட்டல் பண்ணி நம்ம பேருக்கு இது வந்துடுது, அமௌண்ட் வந்துடுது. ஓகே ஓகே ஓகே. சரி, இங்கே எவ்வளோ போகுது கேழ்வரகு இதில்? சார் இன்றைக்கி வந்து 100 கிலோ வந்து 4500 போகுது சார். 100 கிலோ வந்து 4500 போகுது சார் இன்றைக்கி ரேட்டு. சரி சரி. அது மாதிரி இன்னும் ரேட்டு ஜாஸ்தி ஆக போகுது. இல்லை இந்த ராகி வந்து பண்ணால் ரேட்டு இன்னும் ಸ್ವಲ್ಪ டவுன் ஆக போகுது. அது சொல்கிறது முடியாதுங்க. அதான் இங்கேருந்து அது நீங்கள் எப்படி அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவீங்க? சார் சொசைட்டிக்கு போகிறதா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இப்போ நம்ம 4-5 பேர் சேர்ந்து 10 மூட்டை 10 மூட்டை வந்து ட்ராக்கெட் வச்சு ட்ராக்கெட்டில் கொண்டு போய் நான் சொசைட்டியில் நம்மளே போட்டு வந்துடுறோம். போட்டு பேர் கொடுத்துட்டு நம்ம அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம அக்கௌண்ட் கொடுத்துட்டு வந்தால் நம்ம அக்கௌண்ட்டுக்கு துட்டு ஆயிரும். இப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லையா, இப்போ நீங்கள் 2 மூட்டை கேட்குறீங்க, 3 மூட்டை இப்போ சாப்பாட்டுக்கு வேணும்னு கேட்குறாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வண்டியிலே 1 மூட்டை 2 மூட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க ஒரு கையில் விற்பனை ஆகிடுது. விற்பனை ஆகிடுது. அது ஒன்றும் தொந்தரவு இல்லை சார், பிரச்சனை. ஸோ இப்போ இது வந்து
கேழ்வரகை வந்து பயிரிடுறது வந்து ரொம்ப சுலபமான முறை தான். ஆமாம். ஆனால் கொஞ்சம் வந்து மெயின் மழை வேணும். அதுக்கு இப்போ பாரு இதுக்கு மேவு போட்டு சால் உடைக்கணும். இப்போ காஞ்சி போச்சு, மழை வரத்தை பார்த்துன்னுக்குறோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு தண்ணியெல்லாம் எப்படிங்க? இதுக்கு தண்ணி விட முடியாதுங்க. மழையே தான் இதுக்கு கேரண்டி. தண்ணி விட முடியாதுங்க. இது தண்ணி கிடையாது, மழை தான். அங்கே பிறத்த ஒரு ராகிக்கும் மழை தான் கெட்டி, தண்ணி இல்லை. மழை இப்போ ஒரு மாதம் மழை இல்லைனாலும் பயிர் அப்படியே வதங்கி இருக்கும். மழை ஜோராக பெஞ்சுன்னா திருப்பி பயிர் வந்துடும். இதுக்கு தண்ணி கட்டுற மாதிரி எதுவும் சீன் இல்லை சார். தண்ணி இல்லை. தண்ணி வந்து நீங்கள் அது விதைக்கும் போது கூட தண்ணி கிடையாது. விதைக்கும் போது கூட தண்ணி இல்லை. கீழே பூமியில் எவ்வளோ ஏறங்குதை பார்த்துன்னு அதை பதம் பார்த்துன்னு அப்போ நம்ம ராகி விட்டுடணும் பூமியில். அது 8 நாள் 9 நாள் முளைச்சி வெளியே வந்துடுது. 8 நாள் 9 நாள் வெளியே வந்துடுது. அப்புறம் மழை பெஞ்சு ஆட்டோமேட்டிக் வந்துடுது. மழை எப்போ வருதோ அப்போ தான். இதுக்கு நம்ம தண்ணி கட்டுற மாதிரி இல்லைங்க. இதுக்கு இந்த பயிரே அப்படி தானே? இல்லை இந்த பயிர் இல்லை, இந்த ராகி பயிருக்கு அப்படி தான். அப்புறம் இன்னொன்று, இந்த ஜனவரிக்கு மேலே பயிர் விட்டு நடுறாங்க பாருங்க, அது வந்து தண்ணி விட்டு கட்டுறது விளையிறாங்க தோட்டத்தில். அது கழனியில் இப்போ பயிர் விட்டு நாற்று விட்டு நம்ம நெல் பயிர் மாதிரி நெட்டு அதுக்கு தண்ணி விட்டு விளையிறாங்க. இப்போ இந்த இதுக்கெலாம் எதுவும் தண்ணி கட்டுற சீன் இல்லை சார். தண்ணி தேவைப்படுது. இப்போ போடுறதுக்கு இப்போ எங்கே ராகி போட்டுக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் தண்ணி கட்டுற வேலையே இல்லை. மழை தான் கேரண்டி. மழை காலம்ன்றதெல்லாம் அதுதான் கேரண்டி. மழை காலத்தில் தான் இது விளையுதுங்க. அதனால தண்ணி பிரச்சனை, தண்ணி எதுவும் தேவையில்லைங்க. தேவையில்லை, தண்ணி தேவையில்லை. அது போக வேற என்ன இந்த கேழ்வரகுல வந்து வேற என்ன பிரச்சனைகள் வந்து வருது? வேறு ஒன்றும் இல்லை சார். பாரு, இது அவரைக்கொட்டை சால் விட்டுன்னு வரும். இது வந்தால் நல்லா அவரைக்கொட்டை வந்தால் வரும். அதில் இல்லை அவரைக்கொட்டை இப்போ இந்த மிஷினில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, யாரும் இப்போ ஜாஸ்தியாக சால் விடுறதில்ல. இந்த மிஷின் விடுறதுனால அந்த மிஷினுக்கு வந்து இந்த சால் செடி கொட்டை செடியெலாம் எதுவுமே இருக்கக்கூடாது மிஷினாக இருக்கிறதுனால. அது மிஷினாக இருக்கும்போது அதெல்லாம் அப்போ வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் சில ஜனம் என்ன பண்ணுறாங்க, இப்போ சால் விடுறதில்ல மிஷினில் இருக்கிறதில்ல. இப்போ ஆள் கிடைக்கிறதில்ல. மிஷின் விட்டா இருக்கிறதுனால அந்த செடிங்களாம் வேஸ்ட்டாக போயிடுன்ட்டு இப்போ யாரும் சால் விடுறதில்ல சார். விடுறதில்ல, அப்படியே வச்சிடுறாங்க. சரி, இந்த கேழ்வரகு எந்த மாதிரியான மண்ணில் வந்து வளரும்? இந்த மாதிரி செம்மண்ணில் தான் வருமா, இல்லை மற்ற மண்ணிலே வந்து வளரக்கூடிய சார்? எல்லா வாய்ப்பும் இருக்குது. எல்லா கேவுரு எந்த பூமினாலும் விளையுது. அது என்ன பண்ணால் நம்ம அந்த கேவுரு விளைய டைமில் அது என்ன டைம் நம்ம மாட்டு எருவு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கொல்லை ஓட்டும் போது மாட்டு எருவு ஜாஸ்தியாக போடணும். ஓட்டி எருவு போட்ட பின்னாடி 2-3 உழவு ஓட்டணும். அப்புறம் நம்ம ஆரி விரைச்ச பின்னாடி நீ எந்த ராகி, அதில் 3 கலர் ராகி இருக்குது. காரி ராகி, போண்டா ராகி, இன்னொரு ராகி, 3 ராகி இருக்குது. உனக்கு எந்த ராகி இஷ்டப்பட்டு விரைக்கிறோமோ அந்த ராகி ஒன்றும் மோசம் போகிறதில்ல, நல்லா வருதுங்க. அது மெயின் மழை தேவை. நீ கழனியில் நிறையா பூணுது மோட்ரு போர் இருந்தால் தண்ணி விட்டு நீ விளைஞ்சிக்கலாம். ஜனவரிக்கு மேலே நடுறது. இப்போ இந்த மழை காலத்தில் வரதுக்கெலாம் இதுக்கெல்லாம் எதுவும் தண்ணி தேவையில்லைங்க. இப்போது இங்கே ஆட்கள் வந்து இங்கே பயிர் வைக்கிறதுக்கு வந்து ஆட்கள் வந்து கிடைக்கிறதில்ல சார். ஆளுங்க யாரும் கிடையாது சார். ஆளுங்க தான் ரொம்ப பத்தாக்குறை. இங்கே இன்ட்ரெஸ்ட் ஏரியாச்சு இங்கே பக்கம் ஆரோவழி பக்கம். எல்லாம் நிறைய பேர் பசங்கள்லேருந்து பொம்பளைங்கலேருந்து எல்லாம் ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. ஃபேக்ட்ரிக்கு தான் போகிறாங்க. இப்போ தோட்டத்து வேலைக்குன்னா யாரும் ஒருத்தரும் வரதில்லை. ஒருத்தரும் ஆளையே கிடைக்கிறதில்ல சார். அதனால தான் விவசாயம் சில பேர் பண்ணுறதே இல்லை. எல்லாம் விட்டுறாங்க. இல்லை யாருன்னா கேட்டால் ரீஜி கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தோட்டம் க்ளீனாக கிட்டுன்னு விட்டுறாங்க. ஆளுங்க யாரும் கிடைக்கிறதில்ல. அதனால தான் அப்போ வந்து இன்னும் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் இங்கே கர்நாடகா? எதிர்காலத்தெல்லாம் சார் இன்னைக்கு வாய்ப்பு வந்து எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகி விளையத்தை விட்டுருவானுக்கிறேன். ஏன் விட்டுருவானுங்கன்னா, இப்போ உங்களுக்கு 2 பசங்க இருக்குது. இப்போ அவங்க இந்த வெள்ளாமை பண்ணுறது சேர்த்து பெங்களூரில் போய் சேர்ந்துக்கிறாங்க. பெங்களூரில் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு கம்பெனியை சேர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 20,000 25,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஃபேக்ட்ரி பார்த்துன்னு இருக்கிறாங்க. இங்கே தோட்டத்தில் விளைஞ்சி என்ன கஷ்டப்படுங்க, என்ன வருது, போகிறதெல்லாம் லாஸ்ட் ஆகுதுன்னு விட்டு அப்படி போய் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ நம்ம அப்போ என்ன பண்ணுறாங்க, வயசாகிற வரைக்கும் பண்ணுறாங்க. அவங்க வயசாச்சுன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் முடியதில்லை, விட்டுறாங்க. இதுதான் விஷயம் சார் நடக்கிறதுங்க. ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் எதிர்காலத்தில் வந்து கூலி ஆட்கள், வேலையாட்கள் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ராகி போகிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜாஸ்தியாக யாரும் பண்ணவும் மாட்டாங்க. இப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு 3/4% வயசாகிடுச்சு. இப்போ எனக்கே ஒரு மோஸ்ட்லி சொல்ல வயசாகிடுச்சு. எனக்கு கையில் முடியதில்லை, பண்ண முடியதில்லை, ஏர் ஓட்ட முடியதில்லை, பண்ண முடியதில்லை. பசங்க வந்து சொல்கிறாங்க, நீ ஏப்பா கஷ்டப்படுற, விட்டுருப்பா, இருக்கட்டும், ஏன்னா அதுக்கு பூமி இருக்கட்டும். இப்போ நாங்கள் எதோ வேலை செய்கிறேன், சாப்பாடு நிம்மதியாக வீட்டோட இருன்றாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு ஏருக்கு போனால் 2,000 ரூபா கூலி. ஒரு ஏருக்கு 2,000 ரூபா கூலி.
காலையில் 9 மணிக்கு போகிறாங்க, 2 மணிக்கு வராங்க, ஏருக்கு 2000 கூலி. ட்ராக்கேட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு 1000. நீ 5 கலப்பினா ஓடி, லோட்டரினா அடி, கட்டி விட்டனா 1000. அதெல்லாம் பார்த்து இப்போ இதுக்கு நீங்கள் கணக்கு போட இது ஒரு 30-35,000 செலவாச்சுன்னு வச்சிங்களேன். அதே 35,000 கொடுத்தா 6ஆம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 மூட்டை 2 மூட்டை அரிசி எடுத்து போட்டு அப்பா அம்மா நிம்மதியாக வீட்டுக்கு சாப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ நீ 35,000 செலவு பண்ணி நமக்கு வெள்ளம் வந்தால் பரவாயில்ல, வயசான காலத்தில் நீயா கஷ்டப்படுற இன்னும் பசங்க இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, சில பேர் பணத்தை விட்டுறாங்க. அதான் அதனால விட்டுறாங்க சில பேர். நிலம் கீட்டும் இன்னும் சில பேர் பண்டத்தில் ஏதோ பசங்க சம்பாரிச்சு வந்து கொடுக்குறாங்களா, நம்ம காலம் தள்ளின்னு போகலான்னு பசங்க விட்டுறாங்க. வருங்காலத்தில் வந்து இந்த கேழ்வரகு கம்புலாம் வந்து இப்போ கம்பு சுத்தம் இப்போ கம்பு கனடாவில் நீ கம்புன்னு என்னன்னு தெரியாது. கம்பு சோளம்னா என்னது, அப்போ இந்த வெள்ளை சோளம் அந்த சால் விடுவாங்க, அது பயிர் விட வந்த உடனே மாட்டுக்கு அறுத்து போட்டுருவாங்க. இப்போ அந்த சோளம் கம்பு நம்ம கடை கம்பு சோளம் தினை வரவு சாமை இதெல்லாம் இந்த ஏரியாவில் நீ பார்க்கவே மாட்டேன், எங்கேயுமே இருக்காது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இல்லை பார்த்து நீ எங்கன்னா கண்ணுக்கு பாருனாலும் ஏன்னோ ஒரு இடத்துல எதுனா இருக்கிற எதுனா வரைச்சிருந்தா மட்டும் அந்த சாமை வரகு. அப்போ நான் சின்ன பிள்ளையில் நம்ம ஊரில் இருக்கும்போது இந்த புரட்டாசி மாதம் வந்தால் சனிக்கிழமை இருக்க முடியாது. அப்போ நல்லா அறுப்பு டைம் வந்துடும். யார் புரட்டாசி மாதம்லாம் அறுப்பு காலம் வந்துடும். சில பேர் இந்த புரட்டாசி சனிக்கிழமை சாமி கும்பிட மாட்டாங்க. 10 பேர் 15 பேர் சாமி அறுப்பாங்க. சாமி அறுக்கும்போது வரவு வந்து புடை வந்துடும். வரவு தினை வந்துடும், அப்படியே குணம் வளைஞ்சு போயிருக்கும் தினை. சோளம் புரட்டாசி மாதத்தில் புடை வந்து சோளம் இருக்கும். பொங்கலுக்கு முன்ன பின்ன சோளம் அறுப்புக்கு வந்துடும். அதெல்லாம் பொங்கல்ல எந்தமே இல்லை, சோளம் இல்லை, வரகு இல்லை, சாமை இல்லை, தினை இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ அதனால் வந்துட்டு இங்கே கேழ்வரகு தவிர மற்ற பயிர் நீங்கள் சொன்ன அனைத்து பயிர்களும் வந்து எதிர்காலத்தில் இல்லை பேர் இந்த சுகருக்கு இந்த சாமரிசி சாப்பாடு சாப்பிடுன்றாங்க, சோளம் சாப்பிடுன்றாங்க, தினை சாப்பிடுன்றாங்க. எங்கே இருக்குது சாப்பிட்றதுக்கு? அவனுக்கு பிடிச்சினது பிபி சுகரு எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. டாக்டர்கிட்ட போகிறாங்க, நீ சப்பாத்தி தின்னு முத்தியாது. சில டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ராகியில் தான் சுகர் ஜாஸ்தியாக இருக்குதுன்றாங்க. ராகியில் அவங்க சொல்கிறது கரெக்டு தான். இந்த ராகி பயிர் விடும்போதே டிஏபி சேர்த்து விட்றாங்க. ராகியில் பயிரில் டிஏபி பயிர் இவ்வளோ வந்த உடனே ஊரி அடிக்கிறாங்க, 2 டைம் ஊரி அடிக்கிறாங்க. அப்போ ஊரியா போட்டு தான் இது விளையுது, ஊரியா பண்ணல விளையதில்லை. அப்போ என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் ஊரியா போடுது. களியில் தான் சுகர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர். நீ சப்பாத்தி சாப்பிடுன்றாங்க, சப்பாத்திலும் சுகர் இருக்குது. எதுக்குமே உரம் போடாத வரதில்லை. இன்றைக்கி மனுஷனுக்கு அந்த மாதிரி காயில் வந்துருச்சு. இப்போ நீ சாமரிசி சாப்பிடு, உனக்கு ஒன்றும் வராது, இது வரவரிசி சாப்பிடு, சோளம் நீ களி சாப்பிடுன்றாங்க. அதெல்லாம் எங்கே இருக்குது? இப்போ எவன் ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு? ஒரு காலத்தில் வந்து இந்த கேழ்வரகு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இது பயிர் வைக்கிறதுன்னு சொல்கிறீங்க. இது ஆட்கள் கிடைக்க மாட்டான்னு சொன்னீங்க. ஆமாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த கேழ்வரகு போட்டிருக்கீங்க. ஆமாங்க. அப்படி போட்டு வந்து எடுத்திருக்கீங்க. உங்களை மாதிரி நிறைய விவசாயிகள் போடுறாங்கல்ல. ஆமாங்க. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இருக்க தானே செய்யும், அது வரதானே செய்யும். அதே நான் சொல்லிங்களா, சில பேர் இஷ்டப்பட்டு பண்ணுறவங்க பண்ணின்னு தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போது உனக்கு ஒரு ஏக்கரை கம்மி உள்ள இருக்குது, தண்ணி இருக்குது, நீ இதை பண்ணினுங்கிற. இப்போ நான் வந்து வெளியில் வந்து பண்ணுறேன். இப்போ எனக்கு இது லாஸ்ட் ஆச்சு. இப்போ இது வரைக்கும் எனக்கு 17,500 செலவாகினுக்குது. பின்னு ட்ராக்கெட் ஓட்டினது எழுதினது எல்லாம் பின்னு எழுதி வச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னும் நான் இது நல்ல மாதிரி விளைஞ்சி அறுத்து அது பை பிடிச்ச இது இன்னும் எவ்வளோ செலவாகுது. அப்போ கணக்கு போட்டு பார்த்தோங்கன்னா நம்ம பண்ணினுக்கிற செலவுக்கும் ராகி எவ்வளோ ஆச்சு என்ன ஆச்சுன்னா, அப்போ லாஸ்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம், இந்த பொழப்பு என்னத்துக்கு பண்ணணும்? எவ்வளோ செலவு ஆகுன்றீங்க அப்போ ஒரு ஏக்கருக்கு? சார் இது வரைக்கும் 17,000 செலவாகினுக்குதுங்க. இது வரைக்கும் 17,000 ஏக்கருக்கு 17,000 17,000 ட்ராக்கெட் ஓடுறதே ஜாஸ்தி. இப்போ இன்னும் வந்து 3 மாதத்தில் 2 மாதம் இருக்கு. எவ்வளோ செலவாகும் இன்னும்? சார் இன்னும் ஒரு 2 டைம் யூரியா அடிக்கணும். 3 மூட்டை 6 மூட்டை, ஒரு மூட்டை 300 இன்னும் 6 மூட்டைக்கு 18,000 இன்னும் 3 மூட்டை யூரியா வேணும். 1,800 3 மூட்டை யூரியா. அதுமேலே திருப்பியும் இந்த ஆளுங்களுக்கு விதைக்கிறவனுக்கு நாளைக்கு இன்னும் வந்தால் அறுக்கிற கூலி, இன்னும் மிஷினுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் செலவு போகிறது பார்த்தா எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கணும். அது தோராயமாக வந்து எப்படியும் வந்து ஒரு 30,000 ஒரு மணி நேரத்துக்கு 1,500 சார் மிஷினுக்கு அறுக்கிறதுக்கு போன வருஷமே. ஸோ அதனால் வந்து ஒரு ஏக்கருக்கு கேழ்வரகு விதைக்கிறதுக்கு ஒரு 20,000லேருந்து ஒரு 30,000 30,000 செலவாயிடும் சார். செலவாயிடுது. ஸோ இந்த கேழ்வரகு விதைக்கிறது வந்து வாங்க இப்போ பேசிட்டே போகலாம். கேழ்வரகு விதைக்கிறது வந்து லாபமாக நஷ்டமா? சார் இது லாபம் தான். நம்ம வீட்டில் ஏன்னு போய் இப்போ நம்ம கேவரில் இருந்து போயிட்டு என்ன தெரியுங்களா, நம்ம வீட்டில் பண்ணுறது தான். இப்போ பெருத்தொன்று சாப்பாட்டுக்கு இப்போ அரிசியோ ராகியோ இந்த பரவாயில்ல. இப்போ நம்ம எதுவுமே விதைக்காத லாபம் தான். நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு கடன் பிரச்சனை எதே இருக்கட்டும், நம்ம வீட்டில் நிம்மதியாக சாப்பாட்டுக்குதா
தொந்தரவு இருக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், காசு இருந்தா 2 மூட்டை கடன் வாங்கி போய் காசு கொடுத்துட்டு வாங்கி வந்து வீட்டில் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம சொந்தமாக வேலை செய்யணும், நம்ம வீட்டில் கீதுன்னு மட்டும் வச்சுக்கலாம். நம்ம வேணுன்றதை எவ்வளோ வச்சுக்கின்னு வேணானது நம்ம விலைக்கு போட்டுக்கலாம். ஓகே. கேழ்வரகு விதைக்கும் போது வந்து மிகவும் பாதுகாப்பாக ரொம்ப பராமரிக்க தெரிஞ்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கேழ்வரகு விதைச்சு அது பக்குவமாக எடுத்தோம்னா கண்டிப்பாக லாபம் தான். ஆனால் நிறைய விதைக்கணுன்றதான் ஆசை, நிறைய விதைக்கணும்னு. அதே மாதிரி நமக்கு மழை நல்லா பேஞ்சு க்ளீன் பயிர் வந்துச்சுன்னா நமக்கு அனுகூலம் தான். மழைகளை கொஞ்சம் எதுனா நமக்கு டவுன் ஆகிட்டு இதாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பூட்டை வர டைமில் மழை வராத போயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு டைமில் நல்லா தினம் வந்துடும் அறுக்கிற டைமில், அப்போ மழை மோடம் பிடிச்சிக்கும். அப்போ அந்த மழை 15 நாளைக்கு மோடம் பிடிச்சின்னா அந்த விளைஞ்சிருக்க தண்ணி அப்படியே மழையில் ஊறி அப்படியே கலண்டு போயிடும் பூமியில். அப்போ நமக்கு நைட்டில் படுத்தாலும் தூக்கம் வராது, சாப்பிட்டாலும் நிம்மதி இருக்காது. இவ்வளோ நாள்லாம் கஷ்டப்பட்டு 3 மாதமாக கஷ்டப்பட்டு இன்றைக்கி மழை பிடிச்சின்னு எல்லாம் அறுக்கிற டைமில் இது மாதிரி பண்ணுது. அது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நோவாகிடுதுங்க. அதனால் கேழ்வரகு விதைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அந்த கரெக்டாக அந்த பதம் வர டைமில் யாருன்னா கைகளை பிடிச்சி நம்ம பை கொண்டாந்து வச்சுன்னு அறுக்கிறத விட்டு வெறும் தனித்தனியாக எடுத்து கூட ஒரு லாட் பண்ணிக்கணும். அந்த மழை வர டைமில் இந்த மாதிரி வெயில் அடிக்குதா அந்த டைமில் ஒரு 4-5 பேர் ஆள் சிக்கிறதில்ல யாருன்னா கூட்டின்னு வந்து வேறு ஊர்லாச்சும் போய் ஆட்டை பிடிச்சி ஆளுங்களை கூட்டின்னு வந்து அந்த தினையாச்சும் எடுத்து ஒரு பரம் போட்டுக்க வச்சிங்கன்னா நல்லதுங்க. ஓகேங்க. ஸோ கேழ்வரகை பற்றி அழகாக வந்து எல்லா தகவலையும் இப்போ அழகாக பதிவு பண்ணீங்க. அப்போ நம்ம பேசிட்டு வரும்போது இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இது வந்து உதவியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே போய் சேரும்.